லக்ஷ்மீ சவிப்ரமாலோக சுப்ரூ விப்ரம சக்ஷுஷே சக்ஷுஷே சர்வலோகானாம் வெங்கடேஷாய மங்களம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீனிவாச பெருமானுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் உள்ள நெருக்கத்தை காட்டுகிறது. பிராட்டி எப்போதும் பகவானையே நோக்கிக் கொண்டிருப்பாளாம். வைத்த கண் வாங்காமல் பார்ப்பது என்று உலகத்தில் சொல்லுகிறோம் அல்லவா? ஒரு பொருள் ஆச்சரியமானதாக இருந்தால், நமக்கு அந்த பொருளில் மிகுந்த ஆதரவு அன்பு இருந்தால் அந்த பொருளை விட்டு கண்ணை அகற்ற முடியாது. அதைப்போல்தான் பிராட்டிக்கு பகவானிடத்தில் அளவு கடந்த அன்பு உள்ளது, மரியாதை உள்ளது. அதனால்தான் தன்னுடைய கண்கள் மலர்ந்து எப்போதும் ஸ்ரீனிவாச பெருமானையே பார்த்து கொண்டிருப்பாளாம். லக்ஷ்மி சவிப்ரம ஆலோக, விப்ரமம்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சி, ஒரு உவகை. அந்த ஆனந்தம் கண்டு அவளுடைய கண்ணிலேயே தெரியுமாம். அப்படி மலர்ந்த கண்களோடு பெருமானையே பார்த்து கொண்டிருக்கிறாளா? அவள் பார்வை படபட சுப்ரூ விப்ரம சக்ஷுஷே, ஐயோ பிராட்டி என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாளே என்று பகவானுக்கு ஒரு ஆனந்தம். பகவானை பார்ப்பதில் பிராட்டிக்கு இன்பம். பிராட்டியை போன்ற ஒரு உயர்ந்தவள், சிறந்த குணசாலினியான பெண், செல்வத்துக்கெல்லாம் அதிபதியான ஒருத்தி, இந்த பெண் என்னையே பார்க்கிறாளே, என்னிடத்தில் இவ்வளவு அன்போடு இருக்கிறாளே, கவனம் செலுத்துகிறாளே என்று ஸ்ரீனிவாச பெருமானுக்கும் பேரானந்தமாம். சுப்ரூ விப்ரம சக்ஷுஷே, அவருடைய அழகான புருவம் ஒரு கரும்பு அப்படியே வளைத்தது போல இருக்குமா பெருமானுடைய புருவமானது. சுப்ரூ விப்ரமம், அந்த புருவம் நெகிழ்ந்து புருவம் உயர்ந்து போகும்படிக்கு ஆனந்தமா பகவானும் திளைத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பகவான் யாரு? சக்ஷுஷே சர்வலோகானாம், இவர்தான் உலகத்துக்கே கண்ணாக இருக்கிறார். கண்ணாவான் என்னும் மண்ணோர் விண்ணோர்க்குன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். மண்ணவத்தர்கள், விண்ணோர்கள் எல்லாருக்கும் கண்ணாக பகவான் இருக்கிறான் என்று சொன்னா என்ன அர்த்தம்? பகவானா கண் என்றால், கண் என்பது என்ன செய்கிறது? பொருள்களை காட்டிக் கொடுக்கிறது, ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பகவானும் ஞானத்தை கொடுக்கிறாரே, தன்னை பற்றின ஞானம், ஜீவாத்மாவை பற்றின ஞானம், உலகத்தின் தாழ்ச்சிகளை பற்றின ஞானம், மோட்சத்தை பற்றின ஞானம், அதை அடைவதற்கு வேண்டிய வழிகளை பற்றின ஞானம், எல்லாத்தையும் அவர் தானே கொடுக்கிறார். அப்ப அவரே கண். கண் என்றால் ஞானத்தை கொடுக்கணும், பகவானே ஞானத்தை கொடுக்கிறார். அதனால ஸ்ரீனிவாச பெருமான் தான் கண்ணாக இருக்கிறார் என்று பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி ஒரு அந்யோன்ய தாம்பத்தியம் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் எப்போதும் இருப்பது. அப்படிப்பட்ட பிராட்டி பத்மாவதி தாயார் திருச்சுகவனூர் என்கிற திவ்யதேசத்தில் கோவிலிலே அழகாக கோவில் கொண்டிருக்கிறாள். அவருடைய ஆலயத்தின் அமைப்பு, கர்ப்ப கிரகம், அதில் இருக்கிற மூலவர், உற்சவர், விக்கிரகங்களை பற்றி நாம் கடந்த பகுதியிலே பார்த்தோம். இந்த தாயாருக்கு நாள் முழுக்க பல உற்சவங்கள். பொதுவாக ஸ்ரீனிவாச பெருமானை பற்றி சொல்லும் பொழுதே இதை போல நித்தியோத்சவ, பக்ஷோத்சவ, மாசோத்சவ, சம்வத்சரோத்சவங்கள் என்று சொல்லுவார்கள். பிராட்டிக்கு நித்தியோத்சவங்கள் பெருமானுக்கும் உண்டு, பிராட்டிக்கும் உண்டு. தினப்படியே என்னென்ன காரியங்கள் நடக்கின்றனன்னு பார்த்தால், தாயார் காலை 4:50க்கு விஸ்வரூபம் நடக்கிறது. காத்தால ரொம்ப சீக்கிரம் எழுந்துடுவாளாம். 4:50க்கு விஸ்வரூபம், அதுக்கு மேல சுப்பிரபாதம், அர்ச்சனை, இதெல்லாம் முடிஞ்சா ஒரு 6-6:30 மணி ஆகும். 6:30 மணிக்கு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க தொடங்கினால் சாயங்காலம் இரவு 9 மணி வரை பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள். நடுவுல 10 மணிக்கு தினமுமே தாயாருக்கு கல்யாணோத்சவம் உண்டு. தாயார் சன்னதியினுடைய தெற்கு பக்கத்தில் ஒரு பெரிய அங்கணம் இருக்குன்னு சொன்னேனே, அந்த திறந்த வெளியில ஒரு மண்டபம் இருக்கு. கண்ணன் சன்னதிக்கு முன்னால ஒரு மண்டபம் இருக்கிறது. அங்குதான் தாயாருக்கு தினமுமே கல்யாணோத்சவம் காலை 10 மணிக்கு நடக்கிறது. சாயங்காலம் 5 மணிக்கு 5:30 மணிக்கு ஊஞ்சல் சேவை நடக்கிறது. ராத்திரி 9 மணிக்கு ஏகாந்த சேவை. தாயார் சயனத்துக்கு போகும்பொழுது அதை ஒரு தனி சேவையாக ஏற்படுத்தி உள்ளார்கள். இப்படி நாள் முழுக்க தாயாரை சேவிக்கலாம். அதை தவிர வார உற்சவங்கள், மாச உற்சவங்கள் என்றெல்லாம் உண்டு. திங்கட்கிழமை தோறும் அஷ்டதள பத்மங்கள், 8 இதழ்களை கொண்ட 108 தங்க புஷ்பங்கள், தாமரை புஷ்பங்கள், அதை கொண்டு தாயாருக்கு அர்ச்சனை செய்யப்படுகிறது. வியாழக்கிழமை அன்று திருப்பாவாடை. தாயாருக்கு முன்னால பெரிய மண்டபம் இருக்கே, அர்ச்சனை மண்டபத்துக்கு வெளியில் இருக்கிற முகமண்டபம் வரைக்கும் பிரசாதங்களை எல்லாம் நிரப்பி வைத்து கூடையா கங்காளமா பிரசாதத்தை நைவேத்தியம் செய்கிறார்கள். அதற்கு திருப்பாவாடை உற்சவம் என்று பெயர். அது வியாழக்கிழமை தோறும் நடக்கிறது. வெள்ளிக்கிழமை தோறும் அபிஷேகம்.
மலையில பெருமாளுக்கும் வெள்ளிக்கிழமை தான் திருமஞ்சனம், தாயாருக்கும் வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சஹஸ்ர தீபோத்சவம், 1000 விளக்குகளை ஏற்றி தாயாருக்கு அதை சமர்ப்பிக்கிறார்கள். அது வெள்ளிக்கிழமை சாயங்காலம். அதே போல சனிக்கிழமை அன்று புஷ்பாஞ்சலி, நிறைய புஷ்பங்களை சேகரித்து அதை கொட்டி கொட்டி தாயாருக்கு யாகம் போல வேள்வி போல அர்ச்சனை செய்வது, அது சனிக்கிழமை தோறும் நடத்தப்படுகிறது. அதை போல ஒவ்வொரு மாசமும் முதல் புதன்கிழமை அன்று தாயார் மூலவருக்கும் திருமஞ்சனம் உண்டு. இதை போல பல உற்சவங்களை கண்டருளுகிறார். வருஷத்துக்கே பல உற்சவங்கள். இதோ இப்ப இந்த மே மாசம் ஜூன் மாசத்திலே வசந்தோத்சவம், கோடை காலத்தில் வசந்தோத்சவம் என்று தாயார் கண்டருளுகிறார். அதற்கு அடுத்தது பவித்ரோத்சவம், செப்டம்பர் மாதம் புரட்டாசி மாதம் வந்ததுனால் தாயாருக்கு பவித்ரோத்சவம் அது விமர்சையாக நடத்தப்படுகிறது. அப்புறம் கேட்கவே வேண்டாம், 2 முக்கியமான உற்சவங்கள். ஒன்று ஐப்பசி மாசத்துல நவராத்திரி வரும் பொழுது 9 நாட்களுக்கு தாயாருக்கு உற்சவம் உண்டு. தினமுமே மத்தியானத்தில் இந்த பெரிய மண்டபத்துக்கு எழுந்தருளி மத்தியானம் தினமுமே தாயாருக்கு திருமஞ்சனம். அதே போல சாயங்காலம் தினமுமே ஊஞ்சல் உண்டு. கடைசி நாள் 9வது நாள் மகாநவமின்னு சொல்றோமே, அன்றைக்கு தாண்டாள் கஜவாகனத்திலே பிராட்டி வீதி வலம் வருகிறாள். இந்த தாயார் கோவிலுக்குள்ளேயே இருக்கும் வழக்கமெல்லாம் கிடையாது. திருச்சானூர்ல வெளியில வீதி புறப்பாடு, குளத்தை சுத்தி எல்லாம் புறப்பாடு தாயாருக்கு உண்டு. யானை வாகனத்துல 9வது நாள் மகாநவமி அன்று தாயார் எழுந்தருளுகிறார். இது நவராத்திரி உற்சவம் தாயாருக்கு மிகவும் முக்கியமானது. அடுத்த முக்கியமான உற்சவம் கார்த்திகை மாசத்தினுடைய சுக்லபக்ஷம் வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி, 5வது நாள் திதி இருக்கிறதே, அந்த பஞ்சமி திதி என்று முடியும்படிக்குத்தான் 9 நாட்களுக்கு பிரம்மோற்சவம் நடத்தப்படுகிறது. பகவானுக்கு பெருமாளுக்கு தனி புரட்டாசி ஸ்ரவணத்தில் முடியும்படிக்கு பிரம்மோற்சவம் நடக்கிறதோ இல்லையோ, தாயாருக்கு கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷம் பஞ்சமி திதி, அதைத்தான் கணக்கில் வச்சுக்கணும் எப்பவுமே. அதைத்தான் பஞ்சமி தீர்த்தம்னு தெரிவிப்பார்கள். வெகு விமர்சையாக நடக்கும். 9 நாட்களுமே, முதல் நாள் துவஜாரோகணம் தொடங்கி தினமும் தாயாருக்கு காலையும் மாலையும் வாகனங்கள் உண்டு. தாயாருக்கு கருட வாகனம், யான வாகனம், சிம்ம வாகனம், யாழி வாகனம், சூரிய பிரபை, சந்திர பிரபை, குதிர வாகனம், இதை போல பல வாகனங்களிலே தாயார் எழுந்தருளுகிறார். 6ஆம் நாள் காலை தங்கத்தேர், ஒரு சின்ன தங்கத்தேர் தாயாருக்கு உண்டு. அதை வைத்து கோவிலை சுத்தி வலம் வருகிறாள். அது 6வது நாள். அதே போல 8வது நாள் அன்று பெரிய தேர், அது கட்டப்பட்டது, தங்கமுலாம் பூஜாமல் மரத்தில் கட்டப்பட்ட தேர் 8வது நாள். 9ஆம் நாள் காலை தான் இந்த பஞ்சமி தீர்த்தம்னு சொல்றோமே. தாயார் குளத்தன் கரை, கீழே பத்ம சரோவரம்னு பார்த்தோமே, கோவிலுக்கு பின்புறத்தில் இருக்கிறது. அதனுடைய ஒரு முகப்பிலே மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்துக்கு தாயார் எழுந்தருளி விடுவார். பக்கத்திலேயே சக்கரத்தாழ்வார், கீழே பார்த்தோமே உள்ள அர்ச்சனை மண்டபத்தின் வடப்பக்கத்தில் சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்குன்னு, அந்த சக்கரத்தாழ்வாரும் தாயாரும் அந்த குளத்தினுடைய கரையிலே மண்டபத்தில் எழுந்தருளி விடுவார்கள். அங்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் குளத்திலேயே இறங்கி நின்று சேவிக்கலாம். குளம் இருக்கிறதே தெரியாது. அது என்ன சுவாமி, ஏதோ மண்டபமாட்டம் இருக்கும், தண்ணீர் இருப்பதே கண்ணில் படாது. அத்தனை ஜனங்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு முன்னால் தாயாருக்கு திருமஞ்சனம் நடக்கும். அந்த தீர்த்தமெல்லாம் கீழே ஓடி வரும். அது புஷ்கரணியில் சேர்ந்து அதில் நாமும் நீராடி கொள்ளலாம். இதுதான் பஞ்சமி தீர்த்த உற்சவம் என்று சொல்லப்படுகிறது. கார்த்திகை சுக்லபக்ஷ பஞ்சமி. அதற்கு தாயாருக்கும் பெருமானுக்கும் அது கல்யாண உற்சவத்தை போல. ஆனால் பெருமான் மலையிலிருந்து இறங்கி வருவது கிடையாது. அங்கிருந்து பெரிய பெரிய மஞ்சள் கிழங்குகள் அதையெல்லாம் ஒரு கூடை முழுவதுமாக நிரப்பி அதை ஜீயர் சுவாமியும் அவருடைய பிரதிநிதிகள் ஏகாங்கிகளும் தலையிலே சுமந்து கொண்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வருவார்கள். தலையிலேயே வரணும். அது அன்றைக்கு தினம் அவரே தான் பெருமாள். அந்த மஞ்சள் கிழங்கு எடுத்துன்னு வராளே, அந்த மஞ்சள் கிழங்கே தான் பெருமாள் என்று கருதப்படுகிறது. அவர் ஊர் எல்லையை தாண்டும் வரை பெருமானுடைய கதவை சாத்தி விடுவார்கள். அவர்தான் பெருமாள்ங்கிறதுக்கு அதுதான் சாட்சி. ஏன்னா பெருமாள் வெளியில போயாச்சு, அப்ப உள்ளுக்குள்ள சேவை கிடையாதுன்னு கதவை மூடிடுவாளாம். அது ஊர் எல்லையை தாண்டி கீழே திருச்சானூருக்கு வந்த பிறகுதான் மேலே மலையிலே கதவை திறப்பதுண்டு. அந்த பெருமானே கிழங்கு வடிவத்தில் வந்து தாயார் அதை உடல் முழுக்க தான் அணிந்து கொள்ளுகிறாள். பகவானையே அணைத்து கொண்டு கல்யாணம் செய்து கொள்ளுகிறாள் என்று ஐதிஹ்யம். அப்படி பஞ்சமி தீர்த்த உற்சவம் பகவானுடைய பிரசாதத்தோடு தாயாருக்கு நடக்கிறது. இது போல எத்தனையோ வருஷம் முழுக்க உற்சவங்கள் உண்டு. வெளியிலே புறப்பாடு கண்டருளக்கூடிய வைபவம் இந்த தாயாருக்கு உண்டு. ஏன்னா உலகத்துக்கு ராணி அல்லவா. ராணி உள்ளுக்குள்ளேயே இருப்பதுங்கிறது எவ்வளவு தூரம் முடியும்? சில கோவில்களில் உண்டு. ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னால் தாயார் சன்னதி தனி. தாயார் சன்னதிக்குள்ளேயே ஊஞ்சல் மண்டபம், அதுக்குள்ளேயே நவராத்திரி மண்டபம், அதுக்குள்ளேயே பவித்ரோத்சவ மண்டபம், அதுக்குள்ளேயே வசந்த மண்டபம், எல்லாமே உள்ளேயே இருக்கும்.
பெருமானை போல வெளியில வரவே வேண்டாம், தனக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் வீட்டுக்குள்ளேயே செய்து வைத்துக் கொண்டிருக்கிறாள். ஆனா இந்த ஊரில் அப்படி கிடையாது. நேர வெளியே வந்து வீதிகளிலேயே தாயாருக்கு புறப்பாடு உண்டு. அது பத்மாவதி தாயாருக்கான சிறப்பு. அவளால் தானே பெருமானுக்கு ஏற்றம். அப்ப பெருமானை கைப்பிடித்ததால் வந்த பெருமைகள் அனைத்தையும் காட்டிக்கொண்டு பிராட்டி இருக்கிறாள். இது அவருடைய உற்சவங்களுடைய விவரம். இன்னும் ஒரு முக்கியமான செய்திகளை நாம பார்க்கணும். கோவிலுக்குள்ள நுழைந்தவுடனே வடக்கு பக்கத்துல தாயார் சன்னதின்னு பார்த்தோமோ இல்லையோ, அந்த மகாத்வாரத்துக்கு நேர் எதிர்த்தாற் போல போய் பார்த்தோம் என்றால் அங்கு கண்ணனுக்கு ஒரு அழகான சந்நிதி இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான கோலத்தில் கண்ணன் இருக்கிறார். அமர்ந்து கொண்டு திருவடிகளை மடித்து பத்மாசன கோலத்திலே வைத்துக்கொண்டு கண்ணன் இருக்கிறார். இப்படி வேற எங்கேயுமே சேவிச்சிருக்கவே முடியாது. அழகான திருமலைக்கே உரிய திருமண். அந்த திருமணை தரித்து கொண்டு பத்மாசன திருக்கோலத்தில் கண்ணன், அருகிலே பலராமர் அமர்ந்து கொண்டு தன்னுடைய மடியிலே கை வைத்துக் கொண்டு மூலவர் காட்சி அளிக்கிறார். உற்சவரை சேவித்தோம்னா ரொம்ப அழகான கண்ணன், நல்ல உயரம், 4 கைகள், மேல் கைகளிலே சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டு முன் கைகளால புல்லாங்குடலை பிடித்து கொண்டு தன்னுடைய வலது திருவடியை மாத்தி வச்சுருப்பார். எப்பவுமே கண்ணன் சித்திரம் பார்த்துருப்பீங்களோ இல்லையோ, புல்லாங்குழல் வாசிக்கிறதே ஒரு திருவடியை மாற்றி பின்பக்கமோ முன்பக்கமோ மாற்றி வைத்து கொண்டிருப்பார். அதை போலத்தான் கண்ணன் சேவை சாதிக்கிறார். பக்கத்தில் ருக்மிணி, சத்யபாமா என்று 2 நாச்சிமார்களோடு கண்ணன் இருக்கிறார். தாயார் பத்மாவதி தாயாருக்கு குளத்தில் தெப்போத்சவம் நடக்குமே, அப்போ இந்த கண்ணனுக்கும் தெப்போத்சவம் உண்டு. தாயாருக்கு மட்டுமல்ல, கண்ணனுக்கும் தெப்போத்சவம் நடத்தப்படுகிறது. இது கண்ணனுடைய சந்நிதி. அந்த நடுவில் இருந்த முத்தத்தினுடைய மேற்கு பக்கத்தில் இருக்கிறது. அடுத்து முத்தத்தினுடைய தெற்கு பக்கத்தில் பார்த்தோம்னால் பெரிய இடைவெளி நடுவில் இருக்கே, அதனுடைய தெற்கு பக்கத்தில் தான் சுந்தரராஜ பெருமானுக்கு ஒரு சன்னதி இருக்கிறது. மூலவர் நின்ற திருக்கோலத்திலே வடக்கு நோக்கி, தெற்கு பக்கத்தில் இருக்காரா, வடக்கு நோக்கி சுந்தரராஜ பெருமான் இருக்கிறார். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு நின்ற திருக்கோலத்தில் மூலவர். அதே போல உற்சவரும் ரொம்ப அழகான திருமேனி, சதுர்புஜங்கள், சங்க சக்கரங்கள், அபயஹஸ்தம், கதாஹஸ்தம், 4 திருக்கைகளோடு ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்களோடு அவரும் சேவை சாதிக்கிறார். அவருக்கும் பல உற்சவங்கள் உண்டு. முக்கியமாக வருஷத்துக்கு ஒரு முறை அவருடைய அவதார உற்சவம். இந்த சுந்தரராஜ பெருமாள் என்றைக்கு இங்கு தோன்றினாரோ அந்த அவதார உற்சவம் 3 நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது. அவருக்கு அதன் போது சேஷவாகனம் உண்டு. பெத்த சேஷவாகனம்னு சொல்லுவா. தாயாருக்கு ஒரு சின்ன சேஷவாகனம் உண்டு, ஒரு பெரிய சேஷவாகனம் உண்டு. அந்த பெரிய சேஷவாகனத்திலேயே பெருமாள் எழுந்தருளுவார். ஒரு நாளைக்கு கண்ணன் திருக்கோலம். சுந்தரராஜ பெருமாளே பார்த்தா அன்னைக்கு கையில வெண்ணையை வச்சுண்டு புல்லாங்குழல் எல்லாம் வச்சுண்டு கண்ணன் வேஷத்திலேயே வருகிறார். அது ஒரு சிறப்பு உண்டு. அடுத்தது ஹனுமந்த வாகனம் உண்டு. இதை போல சில சிறப்புகளோடு 3 நாளைக்கு பெருமான் சுந்தரராஜ பெருமானுக்கான அவதாரோத்சவம் நடத்தப்படுகிறது. இதெல்லாம் கோவிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய சன்னதிகள். அடுத்து இதே கோவிலை சேர்ந்த மற்றொரு சன்னதி பத்மசரோவரம் குளம் பார்த்தோமே, குளத்துக்கு அருகிலேயே மேற்கு நோக்கின சன்னதியில் சூரியநாராயண பெருமாள் என்று சூரியனானுக்கே ஒரு கோவில் இருக்கிறது. 2 திருக்கைகள், கையை இப்படி வச்சுருக்கார். நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணும்படிக்கு கையில் 2 புஷ்பங்களை இடுக்கிக் கொண்டு எல்லோருக்கும் ஆசீர்வாதம் செய்து கொண்டு சூரியநாராயண பெருமாள் குளத்தினுடைய கரையிலேயே இருக்கிறார். அவரை சேவித்து இந்த குளத்தில் நீராடினோம் என்றால் எந்த வியாதிகள் இருந்தாலும் நீங்கும் என்று தெரிவிக்கிறார்கள். பொதுவா புராணத்திலேயே சொல்லுவதுண்டு, ஆரோக்கியம் பாஸ்கராத் இச்சேத் என்று தெரிவிப்பார்கள். எப்பவுமே என்ன பண்றோம், ஒருத்தனுக்கு உடல்நிலை சரியாக இல்லை, ஆரோக்கியம் வேண்டும் என்றால் சூரியனிடத்தில் தான் பிரார்த்திக்க வேண்டுமாம். அப்ப இந்த குளத்திலே நீராடி சூரிய நாராயணனை சேவித்தோம் என்றால் எல்லா வியாதிகளும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பெருமானுக்கு ஞாயிறு தோறும் திருமஞ்சனம் உண்டு. மூலவருக்கு ஒவ்வொரு ஹஸ்த நட்சத்திரம், அதான் இந்த பெருமானுக்கான நட்சத்திரம். ஹஸ்தத்தன்று உற்சவமூர்த்திக்கு வெளியிலேயே புறப்பாடே நடத்தப்படுகிறது. ரத சப்தமி, மகர சங்கராந்தி, இது 2ம் சூரியனுக்கு முக்கியம் அல்லவா. மகர சங்கராந்தி சூரியன் உத்தராயணத்துக்குள்ளே நுழைகிறார். அதே போல ரத சப்தமி, இந்த 2க்கும் சூரியநாராயண பெருமாளுக்கு சிறப்பான புறப்பாடுகள் எல்லாம் உள்ளன. இப்படி தாயார் சன்னதி, திருச்சானூர் தாயார் சன்னதியில் இத்தனை பெருமான்கள் இருக்கிறார்கள். நடுநாயகமாக தாயார் தான் லோகத்துக்கு ஈஸ்வரி. ஆனால் தாயானபடியால எவ்வளவு எளிமையாக பக்தர்கள் வந்து புகழலாம், அவளை வந்து அணுகலாம் என்று காட்டிக்கொண்டு சேவை சாதிக்கிறார். அந்த தாயாருடைய அருள் வேண்டும். அவள் அருள் இருந்தால்தான் மேல மலையேறி பகவானை போய் நாம் சேவிக்க வேண்டும். அதனால முதலில் தாயாரை சேவித்துக் கொண்டோம். அடுத்து மலை ஏறலாமானால் இன்னொரு பெருமாள் இருக்கார். கோவிந்தராஜ பெருமானுக்கு ஒரு சந்நிதி கீழேயே திருப்பதிக்குள்ளே இருக்கிறது. அவரையும் தரிசித்து விட்டு மலையேறி மலையப்ப சுவாமியை சேவிக்க செல்லுவோம்.